ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னா இடியோசின்கிரசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக் தான். இடியோசின்கிரசி அப்படிங்கறத நம்ம இன்னொன்னு என்ன சொல்லலாம் அப்படின்னா, இது வந்து ஒரு ரேர் சைட் எஃபெக்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ரேரான ஒரு சைட் எஃபெக்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஈவன் வந்து பாத்தீங்கன்னா சைட் எஃபெக்ட்டுக்கும் இடியோசின்கிரசிக்கும் வித்தியாசம் இருக்கு. இன்னொன்று நிறைய பேர் என்ன கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க அப்படின்னா, அலர்ஜிக்கும் இடியோசின்கிரசியும் சேம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுப்பாங்க. அதுக்கு வித்தியாசம் இருக்கு. என்ன அப்படின்னா, சைட் எஃபெக்ட் அப்படின்னா ஆல்ரெடி வந்து பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த ட்ரக்குக்கு இதெல்லாம் வந்து சைட் எஃபெக்ட் அப்படின்னு பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இதே இது அலர்ஜி அப்படின்னா, அலர்ஜி அப்படிங்கிறது இம்யூனாலஜிக்கல் ஹைப்பர் சென்சிட்டிவ் இம்யூனாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ். அதாவது ஒரு ட்ரக் வந்து இம்யூனாலஜிக்கல் ரெஸ்பான்ஸை வந்து ஹைப்பர் சென்சிட்டிவா கொடுத்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு அலர்ஜி அப்படிம்பாங்க. ஆனா இங்க இடியோசின்கிரசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இடியோசின்கிரசி அப்படிங்கிறது இண்டிவிஜுவல்ஸ் அன்யூசுவல் அப்நார்மல் ரியாக்ஷன். இண்டிவிஜுவலுக்கு, அதாவது என்ன அப்படின்னா, இப்ப ஒரு 100 பேர், ஒரு பாப்புலேஷன் வந்து 100 பேர் இருக்காங்க அப்படின்னா யாராவது ஒரு ஆளுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை வரும். இடியோசின்கிரசி சைட் எஃபெக்ட், அதாவது ரேர் சைட் எஃபெக்ட்னு சொன்ன பாத்தீங்களா. அப்போ ரேர் எல்லாத்துக்குமே வராது. ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா ப்ரிடிக்ட் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி எல்லாத்துக்குமே வராது. ஸ்பெசிபிக்கா யாராவது ஒருத்தர் 2 பேத்துக்கு மட்டும்தான் வரும். அதாவது ட்ரக் வந்து இண்டிவிஜுவல்ஸ் அன்யூசுவல் அப்படி இல்லைன்னா அப்நார்மல் ரியாக்ஷன் டு எ ட்ரக். அது வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஃபரண்ட் ஃப்ரம் எக்ஸ்பெக்டட் பார்மகாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ். அதாவது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய பார்மகாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் இல்லாம, அதாவது ஜெனரல் பாப்புலேஷன் நார்மலா எல்லாத்துக்குமே வரக்கூடிய ரெஸ்பான்ஸ் இல்லாம ஸ்பெசிபிக்கா ஒரு சிலருக்கு மட்டும் அந்த ரெஸ்பான்ஸ் வந்துச்சு, அந்த எஃபெக்ட் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் இடியோசின்கிரசி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சைட் எஃபெக்ட் வேற, இடியோசின்கிரசி வேற. இடியோசின்கிரசிங்கிறது ட்ரக் இண்டிவிஜுவல் அன்யூசுவல் அப்நார்மல் ரியாக்ஷன், அதாவது எல்லாத்துக்கும் காமனா வராது, ஜெனரல் பாப்புலேஷனுக்கு வராது. ஸ்பெசிபிக்கா யாராவது ஒருத்தருக்கு மட்டும் இண்டிவிஜுவல்ங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இண்டிவிஜுவல்ஸ்க்கு மட்டும்தான் வரக்கூடிய ஒரு அன்யூசுவல் அப்நார்மல் ரியாக்ஷன் டு எ ட்ரக்குக்கு வரக்கூடியது. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இடியோசின்கிரசி அப்படிங்களா. இதை நம்ம ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இதை ரேர் சைட் எஃபெக்ட் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லிக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஜெனட்டிக்கலி டிட்டர்மைன். என்ன அப்படின்னா, ஜெனட்டிக்கை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஜெனட்டிக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அது மட்டும் இல்லாம இது வந்து ஹைலி இண்டிவிஜுவலைஸ்ட்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா இண்டிவிஜுவலுக்கு மட்டும்தான் வந்து வரும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஜெனட்டிக் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகும். அப்போ இண்டிவிஜுவலைஸ்டு வந்து இது. அது போக வந்து பாத்தீங்கன்னா இதோட மெக்கானிசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேஜரா வந்து ஒரு 3 மெக்கானிசத்துல தான் வந்து இது வந்து நடக்கும். என்னெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல ஜெனட்டிக் வேரியேஷன் இன் ட்ரக் மெட்டபாலிசம். இந்த இடியோசின்கிரசியை பொறுத்த வரைக்கும் அலர்ஜியில வந்து பாத்தீங்க அப்படின்னா அலர்ஜியில ஃபுல்லாவே வந்து ஹைப்பர் சென்சிட்டிவ் இம்யூனாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ். ஆனா இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ட்ரக் இருக்கு பாத்தீங்களா, அதோட மெட்டபாலிசத்துல சேஞ்சஸ், ஒவ்வொருத்தவங்களோட உடம்புல இருக்கிற மெட்டபாலிசம் அப்படி இல்லைன்னா டிஸ்ட்ரிபியூஷன் அப்படி இல்லைன்னா ட்ரக்கோட ரெஸ்பான்ஸ், அதுல வந்துட்டு ஒரு சிலருக்கு மட்டும் ஸ்பெசிபிக்கா வந்து சேஞ்சஸ் இருக்கும். அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் தான் வந்து இடியோசின்கிரசி. இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல 3 மெக்கானிசம் சொன்னோம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன்னு ஜெனட்டிக் வேரியேஷன் இன் ட்ரக் மெட்டபாலிசம். எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரக் மெட்டபாலிசத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே ரீசன் என்ன இருக்கும், நமக்கு என்சைம்ஸ் இருந்தாதான் மெட்டபாலிசம் நடக்கும். அப்போ சைட்டோக்ரோம் என்சைம்ஸ்ல ஸ்பெசிபிக்கான சைட்டோக்ரோம் என்சைம்ஸ் வந்து மெட்டபாலிசத்தை வந்து ஸ்பெசிபிக் ட்ரக்ஸுக்கு, ஒரு சில ட்ரக்ஸுக்கு வந்து அந்த மெட்டபாலிசத்தை வந்து ஆல்டர் பண்ணி விட்டுரும். அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரக்கோட கான்சென்ட்ரேஷன், அதாவது ட்ரக்கோட மெட்டபாலிசம் சேஞ்ச் ஆயிடுச்சு, அந்த ட்ரக்கோட மெட்டபாலிசம் அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ட்ரக்கோட கான்சென்ட்ரேஷன் அதிகமான அளவு இருக்க ஆரம்பிச்சிடும். அப்ப அதிகமான அளவு ட்ரக்கோட கான்சென்ட்ரேஷன் இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா டாக்ஸிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணி விடும். சோ இது ஒரு மெக்கானிசம், ஜெனட்டிக் வேரியேஷன் இன் ட்ரக் மெட்டபாலிசம். ட்ரக்கை மெட்டபாலைட் பண்ணக்கூடிய என்சைம்ஸ்ல வந்துட்டு இருக்கிறதுனால. செகண்ட் ஒன்னு பாத்தீங்கன்னா இம்யூன் சிஸ்டம் இன்வால்வ்மெண்ட். இது வந்து அலர்ஜிலையுமே வந்து பாத்தீங்கன்னா இம்யூன் சிஸ்டம் வந்து மேஜரா வந்து ஹைப்பர் சென்சிட்டிவ் அலர்ஜிக் ரியாக்ஷன். ஆனா இங்க இம்யூன் சிஸ்டத்துல வந்து இன்வால்வ்மெண்ட் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, நம்ம எடுத்துக்கிற ட்ரக் வந்து சில சப்ஸ்டன்ஸ்னு சொல்லலாம். அப்போ நம்ம எடுத்துக்கிற ட்ரக்கை இம்யூன் சிஸ்டம் வந்து அந்த ட்ரக்குக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து சடனா கொடுத்துருச்சு. சடனா வந்து பாத்தீங்க அப்படின்னா இம்யூன் சிஸ்டம் வந்து நம்ம எடுத்துக்கிற ட்ரக்கை இம்யூன் சிஸ்டத்துல இருக்கிற புரோட்டீன்ஸ் வந்து ரியாக்ட் ஆகி சேஞ்சஸ் வந்து சைட் எஃபெக்ட் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து இடியோசின்கிரசி. அதே மாதிரி மூணாவது வந்து பாத்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியல் ஆர் என்சைம் டிஸ்பங்க்ஷன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மைட்டோகாண்ட்ரியல்லையோ இல்ல அப்படின்னா என்சைம் டிஸ்பங்க்ஷன்ங்கிறது என்சைம் வந்து மேஜரா மெட்டபால்ஸ்ல இன்வால்வ் ஆகும். அப்ப என்சைம் டிஸ்பங்க்ஷன் அப்படின்னா என்சைமோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து லாஸ் ஆயிடுச்சு. அப்ப என்சைமோட ஃபங்க்ஷன்ஸ் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்,
ட்ரக் டீகிரேட் ஆகாது. ட்ரக் டீகிரேட் ஆகல அப்படின்னா ட்ரக் வந்து அக்குமுலேஷன் அதிகமாயிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா டாக்ஸிசிட்டி அதிகமா வந்துடும். ஸோ இதனால மைட்டோகாண்ட்ரியல் டிஸ்பங்ஷனோ இல்லைன்னா என்சைம் டிஸ்பங்ஷனோ நடந்துச்சுன்னா கூட இடியோசின்கிரசி நடக்கும். இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே நடக்காது. ஜென்ரல் பாப்புலேஷனுக்கு வந்து நடக்காது. இண்டிவிஜுவலுக்கு மட்டும் தான் நடக்கும். இண்டிவிஜுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெசிபிக்கா ஒரு சிலருக்கு மட்டும் தான் நடக்கும். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா ஒன்னு ஜெனட்டிக் வேரியேஷன் இருக்கலாம். அவங்க உடம்புல இருக்கிற என்சைம்ஸ். இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு மட்டும், இப்ப எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து ஒரு சிலருக்கு மட்டும் பாத்தீங்கன்னா ஃபுட், ஒரு சில ஃபுட்டை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்களேன். இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் வந்து அலர்ஜியா இருக்கும். ஆனா கத்திரிக்காய் வந்து ஜென்ரலா எல்லாருமே சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு எதுவுமே ஆகாது. ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா மீன் அலர்ஜியா இருக்கும், ஒரு சிலருக்கு கருவாடு அலர்ஜியா இருக்கும். சோ இந்த மாதிரியான இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு மட்டும் வரக்கூடியது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்க உடம்புல செர்டைன் ட்ரக்ஸ் மாலிகுல்ஸை மெட்டபலைஸ் பண்றதுக்கு தேவையான என்சைம்ஸ் அதுல வந்து வேரியேஷன்ஸ் வந்து இருக்கும். அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் தான் நம்ம வந்து இடியோசின்கிரசி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ இதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்றேன். இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் டீஹைட்ராஜினேஸ் டிஃபிஷியன்சி அண்ட் ஹீமோலைசிஸ் அப்படிங்கிறது தான். இதுல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் டீஹைட்ராஜினேஸ் டிஃபிஷியன்சி இருக்கு பாத்தீங்களா, இந்த கண்டிஷன்ஸ்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிளட் இருக்கு பாத்தீங்களா, பிளட்ல இருக்கக்கூடிய பிளட் செல்ஸ் ஆர்பிசி இருக்குல்ல, அந்த ஆர்பிசியோட டேமேஜ காஸ் பண்ணக்கூடிய ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை கம்மி பண்ணக்கூடிய செர்டைன் என்சைம்ஸ். ஓகேங்களா? செர்டைன் என்சைம்ஸ் வந்து சில ட்ரக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சில ட்ரக்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணும். சோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீமோலைசிஸ் வந்து நடக்கும். ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் ஆர்பிசில வந்துட்டு ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் நடந்துச்சு அப்படின்னா, ஏன்னா நடக்கிறத பிரிவென்ட் பண்ணக்கூடியதுல பிரச்சனை வருது. அது வந்து எல்லாத்துக்குமே காமனா நடக்காது, ஒரு சிலருக்கு மட்டும் தான் நடக்கும். அதை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சல்போனமைட்ஸ் அப்படி அந்த கேட்டகரியான ட்ரக் வந்து பண்றதுனால ஹீமோலைட்டிக் அனீமியா வந்து வரும். சோ இதுதான் வந்து இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் டீஹைட்ராஜினேஸ் டிஃபிஷியன்சி அது வந்து ஹீமோலைசிஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிவிடும். ஹீமோலைசிஸை வந்து எப்படி ப்ரொடியூஸ் பண்ணி விடும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சல்போனமைட்ஸ் கிளாஸ் ஆஃப் ட்ரக்ஸ் வந்து ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் ஆர்பிசிக்கு நடக்கிறத வந்து ஸ்டாப் பண்ணும். ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்து நடக்கிறத வந்துட்டு பிரிவென்ட் பண்ணக்கூடிய என்சைம்ஸ் வந்து பிளாக் பண்ணும். சோ ஆட்டோமேட்டிக்கா ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்து எதுல ஆர்பிசில நடந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஹீமோலைசிஸ் நடக்கும். அந்த ப்ராசஸ்க்கு பேரு ஹீமோலைட்டிக் அனீமியா. இந்த ஹீமோலைட்டிக் அனீமியா G6PD டிஃபிஷியன்சி இருக்கிற எல்லாத்துக்குமே வரும்னு சொல்ல முடியாது, செர்டைன் மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் வந்து இது வந்து வரும். சோ இது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இதுக்கான மேனேஜ்மெண்ட் இதை நம்ம எப்படி வந்து சரி பண்ணலாம் அப்படிங்கிறப்போ மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன்னு இமிடியேட் டிஸ்கன்யூனா என்ன, நம்ம ட்ரக் எடுத்துக்கிட்டு இருக்கோம், அது வந்து நமக்கு வந்து ரேரான ஒரு சைடு எஃபெக்ட் எல்லாத்துக்குமே கொடுக்காது. ரேரான ஒரு சைடு எஃபெக்ட் நமக்கு கொடுக்குது அப்படின்னா இமிடியேட்டா என்ன பண்ணலாம், அந்த ட்ரக்கை நம்ம டிஸ்கன்யூ பண்ணிடலாம். ஒன்னு. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சப்போர்ட்டிவ் கேர் கொடுக்கலாம். சப்போர்ட்டிவ் கேர் அப்படிங்கிறது நமக்கு வந்து அது ஃபீவரை ப்ரொடியூஸ் பண்ணி விட்டுச்சு அப்படின்னா நம்ம ஃபீவருக்கான மெடிசின்ஸ் எடுத்துக்கலாம். அது எதனா அலர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணி விடுதப்ப ஆன்டிகிஸ்டமைன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சப்போர்ட்டிவ் கேரை கொடுத்த வரைக்கும் நம்ம சப்போர்ட்டிவா என்னெல்லாம் நமக்கு சிம்டம்ஸ் வருதோ அந்த சிம்டமேட்டிக் ரிலீஃப் வந்து நம்மளால கொடுக்க முடியும். அது சப்போர்ட்டிவ் கேர். அடுத்து மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ஜெனடிக் ஸ்கிரீனிங், ஜெனடிக் டெஸ்ட் இல்லைன்னா ஜெனடிக் ஸ்கிரீனிங், அதாவது இண்டிவிஜுவலுக்கு மட்டும்தான் அது வந்து வருது. அப்போ இண்டிவிஜுவலுக்கு வரும்போது நம்ம ஜெனட்டிக்கா அவங்களுக்கு வந்து எப்படி காஸ் பண்ணுது, ஜெனட்டிக் டெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா அதை வந்து ஸ்கிரீன் பண்ணா சரி பண்ண முடியும். அடுத்து லாஸ்ட் ஒன்னு பாத்தீங்கன்னா அல்டர்னேட்டிவ் மெடிகேஷன். இமீடியட்டா வந்து என்ன பண்ணலாம், இமீடியட்டா ட்ரக்கை டிஸ்கன்யூ பண்றது மட்டும் இல்லாம சேம் கிளாஸ்ல இருக்கக்கூடிய வேற ஒரு ட்ரக்கை கொடுத்தோம் அப்படின்னா அந்த இடியோசின்கிரசி வந்து நடக்காம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ இந்த மாதிரி நம்ம வந்து இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சிம்பிளான ஒரு கான்செப்ட் இடியோசின்கிரசி அப்படிங்கிறத பார்த்துப்போம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இடியோசின்கிரசி அப்படிங்கிறது ஒரு ரேர் சைட் எஃபெக்ட். அலர்ஜி மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இடியோசின்கிரசி கிடையாது. அலர்ஜி இம்யூனாலஜிக்கல் ஹைப்பர் சென்சிட்டிவ் இம்யூனாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ். ஆனா இடியோசின்கிரசிங்கிறது இண்டிவிஜுவல் எல்லாத்துக்குமே வராது, காமன் பீப்புள்ஸ்க்கு வராம இண்டிவிஜுவலா ஸ்பெசிபிக்கா ஒரு சிலருக்கு மட்டும் வரக்கூடிய சைட் எஃபெக்ட். இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெக்டட் பார்மகாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ்ல இருந்து டிஃபரெண்டா இருக்கும்.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு டாபிக் உங்க எல்லாத்துக்குமே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரியே ஃபியூச்சர்ல நம்ம நிறைய பார்மகாலஜி சம்பந்தமான வீடியோக்கள் வந்து நம்ம தொடர்ந்து நம்ம சேனல்ல பார்ப்போம். நம்ம சேனல்ல தொடர்ந்து நீங்க கன்டினியூ பண்றதுக்கு, நம்ம சேனலை சப்போர்ட் பண்றதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோல நான் எடுக்கிற கிளாஸஸ்ல எதனா டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனை யூஸ் பண்ணி நீங்க டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா டெய்லி பேசிஸ்ல வந்துட்டு ஜிபேட் எக்ஸாமினேஷனுக்கான ட்ரைனிங்காக ஒரு ஷார்ட்ஸ் வந்து நம்ம டெய்லி 6 மணிக்கு வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதையுமே நீங்க மறக்காம அப்டேட் பண்ணி பாத்துக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பாய். நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.